இந்திரா காந்தியின் குழந்தையை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்றும் அவரின் கணவரை கைது செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் இத்தனை ஆண்டுகளாக இழுபறியாக்கியதில் கடந்த அரசாங்கத்திற்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருப்பதாக சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் டாக்டர் சயீத் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் தாம் இந்த வழக்கை தீவிரமாக கவனித்து வருவதாகவும் இந்த வழக்கில் தாம் சொல்லும் கருத்துகள் நிதர்சனமானது என்றும் டாக்டர் சயீத் இப்ராஹிம் கூறினார். இந்த வழக்கை ஆரம்பத்தில் இருந்தே ஒரு குறிப்பிட்ட மதத்துடன் தொடர்பு படுத்தியே விசாரணைகளும் கருத்துகளும் வெளியிடப்பட்டது. உண்மையில் இது குடும்ப பிரச்சனை. கணவன் மனைவி பிரிந்ததால் குழந்தை யாருடன் இருக்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் விரிவாக அலசி ஆராய்ந்து தீர்ப்பளித்துள்ளது. இதில் எந்த மதத்தினரும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ கருத்துக்களை பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று ரத்தோ ஜயித் இப்ராஹிம் தெரிவித்தார். குழந்தையின் நலன் முக்கியம், குழந்தையின் பாதுகாப்பு முக்கியம், அந்த குழந்தை தாயுடன் இருக்க வேண்டும் என்பது தீர்ப்பு. ஆனால் இதை மத பிரச்சனையாக மடைமாற்றுவது அரசியல் லாபத்திற்காக செய்யும் மிகவும் கீழ்த்தரமான அரசியல் என்று டத்தோ ஜயித் இப்ராஹிம் சாடினார். ஒரு தனிநபரை காவல்துறை 16 ஆண்டுகளாக தேடி வருகிறது என்பதை யாருமே நம்ப முடியாது. இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் வரையில் அன்வார் என்ன செய்தார் என்பதுதான் கேள்வி. ஆட்சி அன்வாரிடம் இருக்கிறது. ஆனால் இந்திரா காந்தி விவகாரத்தில் அன்வார் வாயை திறக்க மாட்டார். சட்டத்துறை அமைச்சர் அசாலினா உஸ்மான் வாயை திறக்க மாட்டார். இவர்களை வாயை திறக்காமல் அமைதியாக இருக்க ஒரே காரணம்தான் பெரும்பான்மையினரின் ஓட்டுகளை இழக்க நேரிடும் என்கிற பயம். அது மட்டுமே ஆட்சியில் இருப்பவர்களின் வாயை கட்டியிருப்பதாக டத்தோ ஜயித் இப்ராஹிம் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.